தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வடமாகாண சபை உறுப்பினர் எம்.கே. சிவாஜிலிங்கம் இன்று வெள்ளிக்கிழமை போரில் உயிர்நீத்த மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார். ஒரு கொல்லப்பட்ட ஒருவருடைய உயிர் அந்த தினத்தை நினைத்து நினைவு கூறுவதற்கான உரிமையை உலகில் யாராலும் தடுக்க முடியாது. அந்த வகையிலே இன்றைய தினம் நவம்பர் மாதம் 27ஆம் தேதி இந்த யாழ்ப்பாணம் பேராலயத்திலே நாங்கள் வீர வணக்கத்தையும் வீர அஞ்சலியையும் 50,000க்கும் மேற்பட்ட மாவீரர்களுக்கு செலுத்தியிருக்கின்றோம். இந்த யாழ்ப்பாணத்திலே இந்த போரின் பொழுது இந்த பகுதி குறிப்பாக இந்த தேவாலயம் பல்வேறு சேதங்களை அடைந்தது. அந்த தேவாலயத்திலே நாங்கள் இந்த அஞ்சலியை செலுத்துவதிலே நாங்கள் இந்த மனநிறைவடைகிறோம். இன்று காலை நல்லூர் கந்தசாமி கோவில் வளாகத்தில் அவர் மாவீரர்களுக்கு தீபமேற்றி அஞ்சலி செலுத்தியுள்ளார். மாவீரர் தினத்தினை முன்னிட்டு வடக்கில் போலீசார் மற்றும் புலனாய்வு பிரிவினர் என பலர் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த நிலையிலும் அவர் இன்று தமது அஞ்சலியினையும் இரங்கலையும் தெரிவித்துள்ளார். என்ன தடைகள் ஏற்பட்ட போதிலும் மாவீரர்களுக்கான அஞ்சலியை செலுத்துவோம் என சிவாஜிலிங்கம் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தமிழ் மக்களின் உரிமைக்காக அகிம்சை முறையில் போராடி உண்ணாவிரதமிருந்து தியாக தீபமான திலீபன் உயிர்நீத்த மண்ணில் அஞ்சலி செலுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனை அடுத்து யாழ்ப்பாணம் பெரிய கோயிலுக்கு சென்ற அவர் அங்கும் தீபமேற்றி உயிர்நீத்த மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.